தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய பள்ளி வளாகத்தில் ஆபத்தான நிலையில் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடங்கள், அது இடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லது இடிக்கப்படாமல் இருக்கலாம். அதன் குறித்த விவரங்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஆப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளி பார்வை மாடியூலுக்காக நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உங்களுடைய இஎம்ஐஎஸோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதில் சிவில் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணிபுரியக்கூடிய வட்டார மற்றும் மாவட்ட பொறியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய பள்ளிகளை முழுமையாக சர்வே பண்ணியிருக்காங்க. இதில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை இந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூலோட பில்டிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சர்வே பண்ணியிருக்காங்க. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளாக இருந்தால் 2022ஆம் ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்களில் அவங்க சர்வே பண்ணி அதன் மூலயமா அவங்க தங்கள் பள்ளியில் ஆபத்தான நிலையில் இல்லை இடிக்கப்பட வேண்டிய கட்டிடங்கள் விவரங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த சிவில் இன்ஸ்பெக்ஷன் மாடியூல் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டியல், உங்களுக்கு ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பள்ளியில் உங்கள் பள்ளி வளாகத்தில் இடிக்கப்பட வேண்டியது இருக்கக்கூடியது என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும். ஒருவேளை தங்கள் பள்ளியில் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டிடமும் இடிக்கப்பட வேண்டிய நிலையில் இல்லை அப்படின்னு அந்த பொறியாளர் அவரோட சர்வேயில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நோ டெமாலிஷன் பில்டிங் இன் திஸ் ஸ்கூல் அப்படின்னு வந்துடும். உங்கள் பள்ளியில் அந்த மாதிரி இடிக்கப்பட வேண்டிய கட்டிடங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இந்த பட்டியலில் என்ன விவரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கள் பள்ளியோட இப்போ இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் 3 கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டிய பண்ணணும். டைப் ஆஃப் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்டர் டேங்க் ரூமு, அப்புறம் இன்னொன்று டாய்லெட்டு, இன்னொன்று டாய்லெட். இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் இந்த 3 கட்டிடங்கள் இடிக்கணும். ஒருவேளை ஒன்று இருந்தால் ஒரு ரோ இருக்கும், 2, 3, 4 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரோ இருக்கும். ஸோ இது எல்லாத்த பற்றின தற்போதைய நிலை என்ன, அது இடிச்சிட்டாங்களா இடிக்கலையா, இடிச்சிட்டாங்கிற நீங்கள் டீட்டெயிலை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடிக்கலைங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கடைசியில் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸில் நாட் அப்டேட்டட்னு இருக்குது. ஸோ இதுக்கான தகவல்கள் நீங்கள் கொடுக்கலன்னா நாட் அப்டேட்டட்னு இருக்கும். கொடுத்ததுக்கப்புறமா என்ன தகவல் கொடுத்தீங்களோ அது அந்த ஸ்டேட்டஸில் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் தென் அந்த ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஹிஸ்ட்ரி காலியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் இந்த 3 பற்றின தகவல் கொடுக்கணும். இதில் நான் நீங்கள் யூடைஸ் கோடுக்கு மேலே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இதில் ஒரு நோட் இருக்குது பாருங்கள். அதை எல்லோரும் தயவு செஞ்சு தகவல்களை உள்ளீடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிக்காமல் நீங்கள் நேராக போய் இதில் இருக்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் அதை மாற்றம் செய்ய இயலாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம கிளியராக எப்படி பண்ணணுங்கிறத இதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஒர்க் நாட் ஸ்டார்டட், இதில் இங்கே பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் நாட் ரெக்வயர்ட், ஒர்க் நாட் ஸ்டார்டட், ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட், yet to be demolished, building demolished and scrap not cleared, building demolished and scrap cleared. ஓகே, இப்போ டெமாலிஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத எந்த சூழ்நிலையில் நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்னா அந்த கட்டிடம், அதாவது பொறியாளர் சொல்லியிருக்க கட்டிடம் நல்ல நிலையில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ அது பயன்பாட்டில் இருந்தாலோ இல்லை, அல்லது அதில் ஒரு மைனர் ரிப்பேர், சின்ன சின்ன ரிப்பேர் இருக்குது, சின்னதாக தான் ரிப்பேர் இருக்குது, வெறும் பெரிய லெவலில் ஆபத்தான நிலையில் அந்த பில்டிங் இல்லை, ஒரு ரீஃபர்பிஷ் பண்ணி அதை நம்ம ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சாலோ நீங்கள் டெமாலிஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா பொதுவாக நம்ம பிடபிள்யூடி அண்ட் ஆர்டி அந்த விதிகள் படி 30-40 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் அந்த கட்டடத்தை அவங்க இடிப்பாங்கன்னு இருக்குது. ஆனால் ஒரு வேளை 15-20 வருடத்தில் அந்த கட்டடம் ஆபத்தான நிலையில் இருந்தால் கூட நம்ம அதை சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம அதை இடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதன் நிலையை உங்களோட இதில்
அது எப்படி பயன்பாட்டில் இருக்கா, பயன்படுத்த முடியுமா, சின்ன ரிப்பேர் தானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது டெமாலிஷன் நாட் ரெக்வயர்னு கொடுத்துருங்க. ஒர்க் நாட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் செலக்ட் ஒர்க் நாட் ஸ்டார்டட் இஃப் ஹெச்எம் ஹேஸ் நாட் சென்ட் த ரெக்வஸ்ட் லெட்டர். அதாவது ஒரு பில்டிங் உங்கள் ஸ்கூலில் உண்மையாலுமே ஆபத்தான நிலையில் இருக்குது, ஆனால் அது சம்மந்தமாக நம்ம எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. உதாரணத்துக்கு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, அந்த வட்டாரத்தில் இருக்கிற, இப்போ உதாரணத்துக்கு பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூலாக இருந்தால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகள், இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகளோட இதெல்லாம் கணக்கில் எடுத்து அதை வந்து அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் அங்கே இருக்கிற பிடிஓக்கு எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு லெட்டர் கன்சால்டேட்டாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் உங்கள் பிஓக்கு கொடுத்துட்டு அவங்க அதை கன்சால்டேட் பண்ணி கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த லெட்டர் பிஓ மூலியமாக பிடிஓக்கு கொடுத்துருந்த லெட்டர் இருந்தால் நீங்கள் அந்த லெட்டரை நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ அதுக்கான பணியை தொடங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒர்க் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட்டுங்கிறது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பில்டிங்கை இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை உங்களுடைய உயர் அலுவலருக்கு நீங்கள் வந்து கொடுத்து அதன் மூலயமா அந்த இப்போ ஹையர் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தால் பிடபிள்யூடி, ப்ரைமரி அண்ட் மிடில் ஸ்கூலாக இருந்தால் ஆர்டி டிபார்ட்மெண்ட், பிடிஓக்கு ஜென்ரலாக கொடுப்பாங்க. சரியா? இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எட் டு பி டெமாலிஷ்ட் அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டரும் கொடுத்து அது இன்னும் வந்து அந்த பில்டிங்கை யாரும் இடிக்கவே இல்லை, இடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலை, அது ஆபத்தான நிலையில் தான் இருக்குது அப்படின்னா எட் டு பி டெமாலிஷ்ட். பில்டிங் டெமாலிஷ்ட் அண்ட் ஸ்கிராப் நாட் கிளியர்னால் வந்து அதுக்கான கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இடிச்சிட்டாங்க, இடிக்கப்பட்ட பொருட்களெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பில்டிங் டெமாலிஷ் அண்ட் ஸ்கிராப் நாட் கிளியர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இடித்து ஸ்கிராப்பெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பில்டிங் டெமாலிஷ் அண்ட் ஸ்கிராப் கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணமாக இதில் எட் டு பி டெமாலிஷ்ங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு என்ன வருது அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே நம்ம இதை என்றைக்கு அப்டேட் பண்ணுறோமோ அந்த அப்டேட் பண்ணுற அந்த டேட்டு, அது விசிட் டேட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட், அதில் என்றைக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிங்களோ அந்த டேட், இப்போ நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடியோ நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கலாம். அதுவும் நீங்கள் என்ன டாக்குமெண்ட், நீங்கள் லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல, கொடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 MBக்கு குறைவாக இருக்கணும், அதிகபட்சம் 10 MB வரைக்கும் இருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இதை சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா அப்டேட் ஆகிடும், அது உங்களோட டைம் லைனில் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டீங்க, தென் உங்களோட பில்டிங் டெமாலிஷ் பண்ணவே இல்லை, அது டெமாலிஷ் பண்ணலைங்கிற தகவலை நீங்கள் 13/1/2024 அன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. அடுத்தது இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பில்டிங் டெமாலிஷ் பண்ணணும் அண்ட் தென் பில்டிங் டெமாலிஷ் பண்ணி ஸ்கிராப் கிளியர் பண்ணணும். இந்த 2 ஸ்டேஜ் மட்டும் பெண்டிங் இருக்குங்கிறது காமிக்குது. ஒருவேளை இதை வந்து இப்போ நீங்கள் அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து எட் டு பி டெமாலிஷ்னு வந்துடும். அதோட ஹிஸ்ட்ரியில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டேஜை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். அந்த பில்டிங் டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது பில்டிங் டெமாலிஷ் ஆகிடுச்சு, ஸ்கிராப் கிளியர் பண்ணிட்டாங்கிற டேட்டாவே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு உதாரணம். இப்போ இன்னொரு உதாரணம் அடுத்தது நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒருவேளை அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இடிக்கவே இல்லை, எதுவுமே நீங்கள் நீங்களும் ஒரு லெட்டர் கூட கொடுக்கல அப்படின்னா ஒர்க் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் அந்த பில்டிங் இடிக்கப்பட வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா டெமாலிஷன் நாட் ரெக்வயர்டுங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அது வந்து இந்த லிஸ்ட்டில் இருந்து அந்த பில்டிங் வெளியில் நாங்கள் எடுத்துருவோம். ஓகே, அது இடிக்கப்பட தேவையில்லைங்கிற கணக்கில் நம்ம அதை வெளியே எடுத்துருவோம். ஒருவேளை அந்த பில்டிங் வந்து இடிக்கப்பட்டு ஸ்கிராப் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா பில்டிங் டெமாலிஷ் அண்ட் ஸ்கிராப் நாட் கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த பில்டிங் இடிச்சிட்டு அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போக அப்படியே அந்த ஜன்னல் கதவு எல்லாம் அப்படியே கிடக்கு பார்த்தீங்களா, அதை கிளியராக அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது வந்து டேரெக்டாக கேமரா செக்ஷன் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அதுலேயும் கிளியர் இருக்குது பாருங்கள், பிலோ 10 MB இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ இதோட டைமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கை இடிச்சாச்சு, ஸ்கிராப் கிளியர் பண்ணலை அப்படிங்கிறது இருக்குது. தென் இன்னும் ஒன்று என்னென்னா ஸ்கிராப் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும், கொடுத்துட்டு தென் ஸ்கிராப் கிளியர் பண்ண சொல்லணும். அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கணும். நம்ம பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் நடக்காமல் இருக்கிறது, இது நான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கானது தான் அந்த ரெக்வஸ்ட் லெட்டர். ஓகே, அடுத்தது 3வது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை இதே சூழ்நிலையில்
அந்த பில்டிங் வந்து இது பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணி ஸ்கிராப்பிங் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கடைசி ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடிக்கப்பட்டு அந்த கிளியராக இருக்கலாம் அந்த இடத்த நீங்கள் எடுக்கலாம். இல்லை அதே இடத்துல இடித்து முடிச்சுட்டு அதே இடத்துலையே கூட வேறு பில்டிங் இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், கட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நிலையை நீங்கள் எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணோடனே ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கீழே வந்துடும். தென் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பில்டிங் இடிக்கப்பட்ட தகவல்கள் குறித்து, இடிக்கப்பட்ட அல்லது இடிக்கப்படாத நிலையில் இருக்கிற தகவல்கள் குறித்த விவரங்களை இந்த டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்பில் இருக்கக்கூடிய சிவில் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற மாடியூல் மூலிமா உடனடியாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். இந்த பொங்கல் விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறமா வியாழன் வெள்ளி 18, 19, 20 அந்த நாட்களில் நீங்கள் உடனடியாக அப்டேட் பண்ணிடணும். இது சார்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்குமான ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து நடக்க இருக்குது 23ஆம் தேதி. ஸோ அதற்கு முன்னாடி இந்த தகவல்கள் தேவைப்படும். அதனால் நீங்கள் இதை தவறாமல் அப்டேட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ஜினியர் சர்வே பண்ண விஷயங்களில் ஒருவேளை இன்ஜினியர் வந்து ஏதாவது ஆபத்தான நிலையில் இருக்கிற பள்ளியை உங்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்குது, ஆனால் இன்ஜினியர் வந்து அதை விட்டுட்டாரு, இல்லை அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகி ஒரு ஆபத்தான நிலையில் ஒரு பள்ளி கட்டிடம் இருக்குது அப்படின்னு தலைமை ஆசிரியர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஆட் டெமாலிஷ் பில்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் குறிப்புகளில் கிளியராக இருக்கும். கீழுள்ள பட்டியலில் தங்கள் பள்ளியில் ஆபத்தான நிலையில் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம் மற்றும் சுற்றுச்சுவர் ஏதேனும் விடுபட்டு இருப்பின் அதன் விவரங்களை இங்கே புதிதாக பதிவேற்றம் செய்யவும். அவ்வாறு எந்த கட்டிடமும் இல்லை என்றாலோ அல்லது அந்த பட்டியலில் விடுபடவில்லை என்றாலோ இந்த ஆப்ஷனை நீங்கள் தவிர்த்திடலாம். ஓகேவா? தங்கள் பள்ளியில் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம் ஏதேனும் உள்ளதா அதாவது இன்ஜினியர் லிஸ்ட்டை தாண்டி நீங்கள் இன்ஜினியர் வந்து சர்வே பண்ணி ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிது பார்த்தீங்களா, அதையே திருப்பி நீங்கள் போட்டுறக்கூடாது. அது வந்து டபுள் என்ட்ரி ஆகிடும். ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆம் அப்படின்னு கொடுங்க. எதுவும் இல்லைன்னா இந்த செக்ஷனில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்டேட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஆம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த கட்டிடத்தோட பெயர், அது என்ன கட்டிடம், அது வந்து அந்த உதாரணத்துக்கு கிச்சன் ஷெட்டு, அது வந்து இப்போ வகுப்பறை, அந்த மாதிரி அது என்ன மாதிரியான கட்டிடம், அந்த கட்டிடத்தோட வகை என்ன, அந்த லேபா டைனிங்கா என்ன அங்கன்வாடி கட்டிடமா என்னங்கிறத கொடுத்துட்டு தென் கட்டிடம் கட்டப்பட்ட வருடம் ரொம்ப எக்ஸாக்டாக இது வந்து 1972 கட்டினது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிந்தால் ரொம்ப நல்லது. அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து தோராயமாக ஒரு உதாரணத்துக்கு அந்த பில்டிங் வந்து 72லையோ இல்லை 70லையோ அங்கே நீங்கள் அந்த ஊர் மக்கள் கிராமத்தில் பதிவேடுகள் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு முன்ன பின்ன ஒரு 2-3 வருடங்கள் முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த வருடத்தை நீங்கள் அதில் குறிப்பிடலாம். தென் கட்டிடத்தின் தற்போதைய நிலைக்கான புகைப்படத்தை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுக்கணும். இது நான் திருப்பியும் சொல்கிறேன், இது இன்ஜினியர் சர்வே பண்ண பட்டியலில் வந்து வராமல் இருந்தது ஒரு கட்டிடம்னா அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் தகவல் கொடுக்கணும். அப்படி எல்லாமே அதில் வந்துருச்சு, வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சேமிச்சிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த 3 தான் எங்கள் ஸ்கூலில் இடிக்க வேண்டிய, இன்ஜினியர் சொன்னபடி இந்த 3 தான் இடிக்க வேண்டியது இருக்குது. வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ஆட் டெமாலிஷ் பில்டிங்கில் போயிட்டு இல்லைங்கிறது அப்படியே செலக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சேமிக்கவும் கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை மட்டும்தான் பண்ணணும். ஒன்று, இடிக்கப்பட வேண்டிய கட்டிடத்தின் நிலை, அது வந்து இடிக்கப்பட்டிருந்தால் இடிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அதோட புகைப்படம் வேணும். இடிக்கப்படலைன்னா படாததுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கலைன்னா கூட எழுதி ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு த்ரூ உங்களோட கன்சர்ன் ஹையர் அஃபிஷியல் மூலிமா கொடுத்துட்டு அந்த லெட்டரை நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்ஜினியர் சொன்னதை தாண்டி வேறு எதுவும் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம் இருந்தால் நீங்கள் அதை தகவல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி சப்மிட் பண்ணணும். இந்த பணியை அனைத்து தலைமை ஆசிரியர்களும் தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வரை அனைவரும் ஜனவரி 20, 2024க்குள்ளே இதை முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.